வணக்கம். திரைத்துறையில் பிரபல நடிகராக இருக்கக்கூடிய ரவி மோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தி பிரிந்த நிலையில் அவர் பாடகி கனிஷாவோடு சேர்ந்திருக்கிறார். அது தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகர் ரவி மோகன் ஒரு அறிக்கை 5 பக்க அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் என்னுடைய அழகான வாழ்க்கை துணை இனி கனிஷா தான் என்று குறிப்பிட்டிருந்தார். அதோடு தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆர்த்தி குறித்தும் அவருடைய குடும்பத்தார் குறித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ரவி மோகன் குறிப்பிட்டிருந்தார். அந்த குற்றச்சாட்டில் தான் ஒரு பொன்முட்டையிடும் வார்த்தாகவே நடத்தப்பட்டேன் என்றும், தான் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்றும், பல்வேறு இன்னல்களை கொடுமைகளை அனுபவித்தேன் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தன் மனைவி மற்றும் மனைவியினுடைய தாயார் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தார் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு அவர் வெளியிட்ட அறிக்கை தான் இது தொடர்பாக நான் வெளியிடும் இறுதியான அறிக்கை என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த பரபரப்பான அந்த அறிக்கைக்கு பிறகாக பல்வேறு விமர்சனங்கள் திரைத்துறையில் முன்வைக்கப்பட்ட வந்த நிலையில் அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலும் அதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலும் ரவி மோகனுடைய மனைவி ஆர்த்தியினுடைய தாயார் சுஜாதா விஜயகுமார் அவர் தயாரிப்பாளராக இருந்து வருகிறார். அவர் ஒரு இன்ஸ்டா பக்கத்தில் விளக்கம் கொடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிடும் போது 100 கோடி ரூபாய் கடனுக்காக ரவி மோகனை அந்த ஒப்பந்தத்தில் உத்தரவாதத்தில் கையெழுத்து வைத்ததாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ரவி மோகனை வைத்து 3 திரைப்படங்கள் இயக்கினேன். அதாவது அடங்கமறு, பூமி மற்றும் சைரன் ஆகிய திரைப்படங்கள் இயக்கினேன். அடங்கமறு பொறுத்தவரையிலும் அது விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றாலும் கூட வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை. ஆனால் ரவி மோகனுடைய அழுத்தம் காரணமாகவே அடுத்தடுத்த படங்களை நான் தயாரிக்க நிர்பந்திக்கப்பட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகுதான் பூமி மற்றும் சைரன் உள்ளிட்ட படங்களை தயாரித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அது முழுக்க எனக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் ஏற்பட்டது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் அவரை நான் பொறுப்பேற்க வைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த 100 கோடி ரூபாய் கடனுக்காக அவர் உத்தரவாதத்தில் அவரை கையெழுத்திட வைத்தேன் என்று கூறுவது முற்றிலும் பொய்யானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு 1 ரூபாய்க்காக கூட அவரை நான் பொறுப்பேற்க வைத்ததற்கான ஆதாரத்தை அப்படி ஒன்று இருந்தால் அதை காட்டலாம், அது என்றும் அவர் வேண்டுமானால் வெளியிடலாம் என்றும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கிறார். இதன் மூலமாக ரவி மோகன் கூறிய குற்றச்சாட்டில் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டது 100 கோடி ரூபாய்க்காக தன்னுடைய உத்தரவாத பத்திரத்தில் கையெழுத்திட வைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்மை இல்லை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு அவர் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அதாவது நான் மகனாகவே நினைக்கக்கூடிய திரு ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் என்றும், எப்போதும் உங்களை ஒரு கதாநாயக பிம்பத்திலேயே நாங்கள் பார்க்கின்றோம், ரசிக்கின்றோம். நடந்து வருகின்ற பிரச்சனையில் உங்கள் மீது அனுதாபம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அறிக்கைகளில் நீங்கள் சொல்கின்ற பொய்கள் அந்த கதாநாயகன் பிம்பத்திலிருந்து உங்களை தரம் தாழ்த்தி விடுகிறது என்றும், நீங்கள் ஹீரோவாக இருக்க வேண்டும். இது வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அம்மா அம்மா என்று அழைப்பீர்களே, அந்த அம்மாவினுடைய ஆசை என்றும், இன்று வரை என்னுடைய பேர குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகளுடைய சந்தோஷத்திற்காக என் மகளும் மாப்பிள்ளையும் இணைந்து வாழ வேண்டும் என்று உளப்பூர்வமாக விரும்புகின்றேன் என்று தெரிவித்திருக்கிறார். அழகாக வாழ்ந்த ஒரு மகளை வாழவெட்டியாக பார்க்கக்கூடிய துயரம் ஒரு தாயினுடைய மனதிற்கு தான் தெரியும். அந்த துர்பாக்கியம் எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஊடகங்களும் இது போன்று உண்மை நிலை தெரியாமல் செய்தியை வெளியிட வேண்டாம், எதுவும் தகவலும் தெரிவிக்க வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் அவர் வைத்திருக்கிறார். இதன் மூலமாக ரவி மோகனுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவருடைய மனைவி ஆர்த்தியின் தாயார் சுஜாதா விஜயகுமார் விளக்கம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கிப்தி.